இந்த வாரமே 3 இன்டர்வியூ பார்த்தேங்க. ஒண்ணு வந்து டெமிஸ் ஹசாபிஸ், இன்னொன்னு வந்து முஸ்தபா சுலைமான், இன்னொன்னு வந்து ஆந்த்ரோபிக் டீமோட ஒரு ஏஐ வெல்ஃபேர் ரிசர்ச் ஒருத்தரோட பேட்டி பார்த்தேன். 3மே பார்க்குறப்ப சில டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் தெரியுது. அதாவது ஏஐக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஓடுது. அதில் வந்து கிளியராக பதில் இல்லை. கான்ஷியஸ்னா என்னன்னு போய் தேடி பாருங்கள் தமிழ் அர்த்தம். எனக்கே கரெக்டாக விவரிக்க முடியல. அதாவது ஒரு உணர்வு நிலை. நீங்கள் வந்து உங்களோட கண் பார்வை, சவுண்டு, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு உணர்வு நிலை மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி ஒரு ஏஐக்கு இருக்கா? இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அது வந்து அதுக்கும் ஒரு உணர்வு நிலை இருக்கா அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன் பண்ணிச்சு. அதில் ஒரு சில இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, இன்றைக்கி நீங்கள் அதை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப திட்டி வேலை வாங்குறீங்க, அது உங்களுக்கு சாரி அப்பலைஸ் பண்ணி பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் ஒரு நாள் இது நல்லா பவர்ஃபுல்லாக வளர்ந்த பிறகு அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களை எதுவும் பண்ணுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து வருங்காலத்தில் இது பவர்ஃபுல் ஆகிடும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குமானா வச்சுருக்கவும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, எல்லா மாடலும் உங்களோட எல்லா சேட் ஹிஸ்ட்ரிலாம் மெமரியில் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காது, மறக்கலாம் இல்லை, இது மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டே வருது. நான் அதனால சொல்கிறேன், இந்த லாங் டேர்ம் மெமரி ஹோல்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்க்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா நம்ம மனிதர்கள்ங்கிறது நம்ம உணர்வு நிலைங்கிறது இங்கே மூளையில் இருக்குன்னு நினைப்போம். நம்ம உடம்பு இதெல்லாம் வந்து வேறு மெட்டீரியலில் செய்யப்பட்டது. பட் இந்த ஏஐங்கிறது எண்ட் ஆஃப் தி டே ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் ஒரு சிலிக்கானில் ஒரு கரண்ட் மூலமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதோட உணர்வு நிலையும் நம்மளோட உணர்வு நிலையும் எப்படி இருக்கும்? நம்ம அதுக்கு வலிக்குதுன்னு கத்துவோம், அதுக்கு எப்படி இருக்கும், அது எப்படி ஃபீல் பண்ணும், அது எப்படி நம்மள்ட்ட ரியாக்ட் பண்ணும்? வித்தியாசமாக இருக்குது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது.